the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajvan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்தியா கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், மோடி அரசாங்கம் தேர்தல் முறையில் ஆட்சியில் வராமல் குறுக்கு வழியில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து நாடு முழுவதும் 144 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கியவர்தான் பிரதமர் மோடி என்றும், பாஜக கொள்கையினை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்களையோ சட்டமன்ற உறுப்பினர்களையோ எம்பிக்களையோ தொல்லை கொடுக்கும் வேளையில் மோடி அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தரமாட்டோம் என்ற வாக்குறுதியை பாஜக கொடுக்காததால் புதுச்சேரியை பாஜக புறக்கணித்துள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் மூடி கிடக்கும் ஆலைகள், ரேஷன் கடைகள், நூற்பாலைகள் திறக்கப்படும் எனவும், புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுகிறேன், அவரும் செயல்படவில்லை, அவரை மோடியும் செயல்பட விட மறுக்கிறார் என்றார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி அன்று ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்காக வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி காலை முதல் மாலை 5 மணி வரையில் நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் இயக்குநர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று பொதுமக்கள் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடி போதையில் ஒருவர் மருத்துவரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட் பாவாணர் நகரைச் சேர்ந்தவர் வினோத். பெயிண்டரான இவரது மகன் மகேஷ். கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற பைக் விபத்தில் படுகாயமடைந்த மகேஷ் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரவு மகேஷை பார்க்க குடி போதையில் மருத்துவமனைக்கு வந்த அவரது தந்தை வினோத் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பிறகு மருத்துவமனை வாசலில் வினோத் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த போது அவ்வழியே சென்ற மருத்துவர் நவீனை சிறிதும் தாமதிக்காமல் தான் வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தை அறுத்தார். மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து வினோத்தை பிடித்து தர்ம அடி கொடுத்து பெரிய கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பணியினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காத்திருந்ததால் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ஸ்ரீராமலு ஆகியோர்
ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவத்தால் அங்கு இரவு பரபரப்பு ஏற்பட்டது. மடுகரை ஏரிக்கரையில் பதுக்கி வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே மடுகரை ஏரிக்கரை பகுதியில் சாராயம் பதுக்கி வைத்திருப்பதாக நெட்டப்பாக்கம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது காவல்துறையினர் வருவதை அறிந்து கொண்ட நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் 6 பிளாஸ்டிக் கேன்களில் 300 லிட்டர் சாராயம் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்து கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் இந்த சாராயத்தை பதுக்கி வைத்தது யார், தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்பது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எதிர்வரும் 2024 மக்களவை தேர்தலையொட்டி பொது அமைதியினை நிலைநாட்டவும் வாக்காளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாக்களிக்க ஏதுவாக ஏப்ரல் 15ஆம் தேதி மாலை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம், சந்தை புதுக்குப்பம், சுத்துக்கேணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வட்ட ஆய்வாளர் ராஜ்குமார், காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் சுமார் 100 பேர் கொண்ட தமிழக சிறப்பு காவல் படையினருடன் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து இந்தியா கூட்டணி அவர்களுக்கு ஜெயிலுக்கும் வெயிலுக்குமே நேரம் சரியாக இருக்கிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா புதுச்சேரியில் ரோட் ஷோவில் பங்கேற்றார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் தொடங்கி காந்தி வீதி வழியாக அஜந்தா சிக்னல் வரை 1.7 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். அலங்கரிக்கப்பட்ட திறந்த வாகனத்தில் தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை துண்டு அணிந்து நின்றபடி வந்த JP நட்டா தாமரை சின்னம் பொறித்த அட்டையினை காட்டி வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வ கணபதி ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பேசிய JP நட்டா, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஊழல் நிறைந்தவையாக உள்ளன. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் மீதும் ஊழல் வழக்கு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிரானவர். ஆகவே அவர் ஊழலை ஒழித்து வருகிறார். ஊழலை ஆதரிக்கும் கட்சிகளே பிரதமர் நரேந்திர மோடியினை எதிர்க்கின்றனர் என்றார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் NR காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி, ரோடியர்பேட், ரங்கநாயக்கன் தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட NR காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வெண்ணிலா நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது, தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அவரது மனைவி நிவேதிதா வித்தியாசமான முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட வெண்ணிலா நகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்த அவரிடம் அப்பகுதி மக்கள் மாசடைந்த சுகாதாரமற்ற குடிநீர் வழங்குவதாகவும், கழிப்பறை வசதி இல்லை என்றும், சேதமடைந்த அங்கன்வாடி வாய்க்கால்கள் தூர்வாரப்படவில்லை என சரமாரியாக ஆட்சியாளர்கள் பற்றியும் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றியும் புகார் தெரிவித்தனர். அந்த தண்ணீரை வாங்கி குடித்து பார்த்த வேட்பாளரின் மனைவி நிவேதிதா தண்ணீரை குடிக்க முடியாமல் இருப்பதை கண்டு வேதனை அடைந்தார். மேலும் அப்பகுதியை பார்வையிட்ட அவர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வெற்றி பெற்றால் அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்குகள் சேகரித்தார்.
புதுச்சேரி ஆட்சியாளர்களின் தவறான கொள்கை முடிவினால் காரைக்கால் மாவட்டம் பின்தங்கி உள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் காரைக்கால் மாவட்டத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு தீவிர பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி ஆட்சியாளர்களின் தவறான கொள்கை முடிவினால் இந்த காரைக்கால் மாவட்டமே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக உள்ளது என்றும், அண்டை மாநிலமான திமுக ஆட்சி நடத்தும் தமிழகத்தில் இருந்து காவிரி நீர் பெறப்படாததால் விவசாயம் செய்யவே விவசாயிகள் அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கடன் தள்ளுபடி என்று முதலமைச்சர் அறிவித்து 2 ஆண்டு காலம் ஆகியும் அதற்கான அரசாணை வழங்கப்படவில்லை. காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தை பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர்கள் அதனை விலைக்கு வாங்கி உள்ளனர் என்றும், அதானியினுடைய ஆக்டோபஸ் கைகள் காரைக்கால் வரை நீண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காரைக்கால் மீனவர்கள் அவ்வப்பொழுது இலங்கை கடற்படையால் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் ஒட்டு மொத்தமாக இந்த தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்லும் நிலையில் பாஜக ஆட்சியாளர்களின் செயல்பாடு உள்ளது என்று அன்பழகன் தெரிவித்தார். கோர்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்களை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கோர்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்களை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து தட்டு வரிசை, பூணூர் போடுதல், ஹோமம் வளர்த்தல், மாலை மாற்றுதல் என முக்கிய நிகழ்வுகள் ஆகியவை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க ஐயனார் பூரணி பொற்களைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை காண கோர்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் சீர்வரிசை அடங்கிய தாம்பூலம் வழங்கப்பட்டது. இரவு பூரணி பொற்களை ஐயனாரப்பன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிப்பது குறித்து பல்வேறு வணிக சங்கங்கள், தொழில் வர்த்தக நிறுவனங்களுக்கு தொழிலாளர் துறை சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் ஆணைய அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் கூடுதல் தொழிலாளர் ஆணையர் உமாதேவி, தொழிலாளர் இணை ஆணையர் விமலநாதன் தலைமையில் 100% வாக்குப்பதிவு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாவட்டத்தில் உள்ள வணிக சங்க கூட்டமைப்புகள், வேலை அளிப்பவர்கள் சங்கங்கள் கூட்டமைப்புகள், வர்த்தக நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், பிபிஓ நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அப்பொழுது வாக்குப்பதிவு நாளான ஏப்ரல் 19ஆம் தேதி அனைத்து தரப்பு தொழிலகங்களும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டியது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய கட்டாய விடுப்பு அளிக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து தொழிலாளர்கள் துறையின் மூலம் கண்காணிக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் கட்டுப்பாட்டு அறைகள் ஏற்படுத்தப்பட்டு தொலைபேசி எண்கள் பத்திரிகை செய்தி வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் இடையிலான மோதலை தணிக்க வேண்டும் என இந்தியாவிற்கான ஜெர்மனி தூதர் பிலிப் ஆக்கர்மேன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் என்ன சொல்லியுள்ளார் என்பதை விரிவாக பார்ப்போம். இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் 300 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது. சுமார் 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த தாக்குதலில் 99% நடுவானில் இடைமறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அழித்தன. இந்த தாக்குதல் 3ஆம் உலக போருக்கு வழிவகுக்கும் என இணையவாசிகள் பலர் அச்சம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் நமக்கு பதட்டமான மற்றும் கவலை தரும் வகையிலான வார இறுதியாக அமைந்துள்ளது. இதனை ஜெர்மனி அரசு வன்மையாக கண்டிக்கிறது. இதில் எங்களது அணுகுமுறை மிகவும் தெளிவாக உள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலை தணிக்க வேண்டிய நேரம் இது. இதன் மூலம் பதற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஈரான் சிறைப்பிடித்துள்ள கப்பலில் சிக்கியுள்ள 17 இந்திய மாலுமிகளை மீட்பது தொடர்பாக எங்களது நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரான் தரப்பில் பேசியுள்ளது என பிலிப் ஆக்கர்மேன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் அதன் முடிவை ஆவலுடன் எதிர்பார்த்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் 288 ரன்கள் என்ற இலக்கை விரட்டி 262 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை இழந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இந்நிலையில் தோல்விக்கு பிறகு ஆர்சிபி கேப்டன் டூப்ளசி தெரிவித்தது, சிறந்த பேட்டிங் செயல்திறனை நாங்கள் வெளிப்படுத்தினோம். நல்ல T20 கிரிக்கெட் விக்கெட்டராக இருந்தது. இயன்றவரை இலக்கை நெருங்கி செல்ல முயற்சித்தோம். ஆனால் 280 ரன்களை எட்டுவது கடினமானது. சில விஷயங்களை முயற்சித்து பார்த்தோம். வேகப்பந்து வீச்சாளர் சிரமப்பட்டனர். பேட்டிங்கிலும் சில இடங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. பவர் பிளே ஓவர்களில் முடிந்த பிறகு ரன் ரேட்டில் சரிவு கூடாது என்பதில் உறுதியாக இருந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் அணியின் வீரர்கள் இலக்கை துரத்திய போது ஃபைட் பேக் செய்ததாகவும் 30-40 ரன்களை கூடுதலாக கொடுத்து விட்டோம் என டூப்ளசி தெரிவித்தார். கடந்த 2017 சீசனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக 49 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஆர்சிபி அதன் மூலம் IPL கிரிக்கெட்டில் மிகவும் குறைந்த ரன்களை எடுத்த அணியாக ஆர்சிபி அறியப்படுகிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக நடப்பு சீசனில் 287 ரன்களை கொடுத்துள்ளது ஆர்சிபி. இதன் மூலம் IPL களத்தில் அதிக ரன்களை கொடுத்த அணியாகவும் ஆர்சிபி அறியப்படுகிறது. நடப்பு சீசனில் 7 போட்டிகளில் விளையாடி ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே ஆர்சிபி பெற்றுள்ளது. இது தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் தோல்வியினை தழுவியுள்ளது அந்த அணி. அதன் காரணமாக புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் 2 புள்ளிகளுடன் உள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.